BUT but CUT cut. ஆனா PUT வந்து புட் தான், நாட் பட். கரெக்டா? ஹிந்தியில வந்து நம்ம என்ன எழுதுறோமோ அப்படியே தான் வாசிப்போம். பட் இது வந்து ஒரு ஸ்லைட் ஸ்லாங் சேஞ்ச் தான் தவிர லெட்டர் சேஞ்ச் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த கான்சனன்ட் வேற ஒரு கான்சனன்ட்டோட வரும்போது அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது நான் இப்போ சொல்றேன். நமஸ்தே ஆல். யன்றது இன்னொரு கான்சனன்ட்டோட வரும்போது அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ப ய அது வந்து ப. நம்ம வந்து தமிழ்ல பயம் சொல்றோம், தெலுங்குல பயம் அதே தான் சொல்றோம். ஆனா ஹிந்தியில அது பை சொல்ல மாட்டோம், ப ப. ஓகே, அந்த ய வர்றதுனால ஹக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி இதுவும் ப நாட் பை. ஓகே, அதே மாதிரி ஜ ய ஜெய் நாட் ஜெய். நம்ம ஜெய்சங்கர் சொல்றோம், ஜெய் கணேஷ் சொல்றோம், ஜெயேஷ் சொல்றோம், எல்லாமே ஜெய் தான் சொல்றோம். ஆனா படிக்கும் போது அதை ஜெயன்னு படிக்கிறோம். அதே மாதிரி ஜெய ஜெய ஜெயன்னு நம்ம நேஷனல் ஆந்தம்லயும் பாடுறோம். ஜெய 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 கிடையாது, ஜெய ஜெய ஜெய. நெக்ஸ்ட் ஒன், ல ய ல, த ய த. இதே ய வரும்போது ப யா அப்படின்றது பயா சொல்ல மாட்டோம், பையா. ஓகே, பிரதருக்கு பையா. அதாவது பக்கு மேல அ மாத்திரை வருது, கூடவே யா வருது. பட் யாக்கு வந்து அது ஆ மாத்திரை வருது, ரெண்டுமே அ வந்தா சவுண்ட் சரி இருக்காது, அதனால அது வந்து பையா. அதே மாதிரி இன்னொரு வேர்டு இருக்கு, தையார். யா வருது ஆனாலும் அது தையார் தான், தேயார் கிடையாது, தையார். ஸோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா ப்ரொனன்சியேஷன்ல ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரியே ஹிந்தி பேசுவீங்க. அது மாதிரி பேசணும்னா இதை கண்டிப்பா சேவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கொஸ்டின், ந அண்ட் ஹி, அதாவது நோ சொல்றோம் இல்லையா, அது நெஹியா நஹியா. அது வந்து நீங்க எனக்கு கரெக்டா இங்கிலீஷ்ல அதோட ப்ரொனன்சியேஷன் NAHIA NEHIA போடுங்க பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு வேர்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு சொன்னேன், ஜ க ஹ. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு. அது வந்து ஜக. கஷ்டமா இருந்தா ஜ சொல்லி க, ஜ க ஜ க அப்படின்னு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். If you like this video, please do like and share it. Have a wonderful day.